நான் 1 கிலோ அளவுக்கு இறாவை எடுத்து க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றவே நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூனு பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி ஃப்ளாக்ஸு நான் 1 ஸ்பூனுக்கு அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ், ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதில் சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சோயா சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சும்மா கொஞ்சம் ஒரு 10-15 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் பாருங்கள், சில்லி சாஸு, பூண்டு, மிளகாய் தூள், உப்பு, ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்து நம்ம இதை அப்படியே கலந்துக்கிறோம். கலந்துட்டு இந்த மசாலா இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். திட்டமாக கொஞ்சம் நம்ம அழகாக இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம அழகாக காய்ச்சிட்டோம். பாருங்கள், நம்ம மசாலா போட்டு வச்சிருந்தோம்ல இந்த அந்த இறாவை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு வச்ச இறாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்துக்கலாம். கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தக்காளி பழம் சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அழகாக கலந்து விட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்கு எதுவும் உப்பு அப்படியே மூடி போட்டு வேக வைப்போம். 2 நிமிஷம் வேக வச்சு எல்லாம் சூப்பராக நம்ம செஞ்சுட்டோம். இறா 2 நிமிஷம். இறாலாம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. மினிமம் 2 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம். இது மேலே வேக வைக்கக்கூடாது. அழகாக வெந்துடுச்சு. பாருங்கள், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அழகாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கிறேன். க்ரீன் சில்லி கொஞ்சம் மிளகாயிலே போட்டுக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வைக்குமான கார்லிக் சில்லி ப்ரான் கிரேவி ரெடி. காரசாரமாக சூப்பராக இருக்கும். அப்படி சும்மா காரத்தை அப்படியே அள்ளி போட்டுக்கிறோம் நம்ம. ஏன்னா அழகாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான முறையில் நான் உங்களுக்கு இந்த கார்லிக் சில்லி ப்ரான் அழகாக செஞ்சு முடிச்சிட்டேன். நான் செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த கார்லிக் சில்லி ப்ரான் கிரேவி எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலிஸுங்க, தெரிஞ்சவங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. எதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கிறேன்னா, இன்றைக்கி லெமன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கிறேன். லெமன் ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற சிறந்த டிஷ்ஷு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் லெமன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு இந்த கார்லிக் சில்லி ப்ரான் கிரேவி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சமையல் இன்றைக்கி. வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் தான் எங்கள் ஜட்ஜி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கப்பா. பாய்.